லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறம், இல்ல ஆரஞ்ச் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம், அந்த தோல வந்து தூக்கி போடாதீங்க. அத எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஆனா ஈரத்தோட பண்ணீங்கன்னா வராது. கொஞ்சம் காய வச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம், இந்த மாதிரி அந்த தோல வந்து துருவி விட்டிங்கன்னா, அந்த தோல் துருவும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும். அப்படி ஒரு வாசனை வரும். அதுவும் இன்னும் ஆரஞ்ச் தோலெல்லாம் இந்த மாதிரி துருவுனீங்கன்னா, அவ்ளோ சூப்பரான ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த தோல மட்டும் எடுத்துட்டு ஒரு குட்டியா இருக்கக்கூடிய கண்டெய்னர்லயோ, இல்ல இந்த மாரி பேப்பர் கப்லயோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமா வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத வந்து நீங்க உங்க கிச்சன்ல, வார்ட்ரோப்ல, ரெஸ்ட் ரூம்ல எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ரூம்ல கூட வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஏன்னா, நம்ம ஆரஞ்ச் தோல், லெமன் தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்மெல் வரும். பேக்கிங் சோடா வந்து பேட் ஸ்மெல்ல வந்து பார்த்திங்கன்னா, ரிமூவ் பண்ணும். அதனால தான் நம்ம இதில வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கோம். கிச்சன்ல கரப்பான்பூச்சி தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, கண்டிப்பா சிங்க்கு கீழ இந்த மாதிரி